வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வண்ணாரப்பட சாமி கோயிலுக்கு பூப்படப்பு அலங்காரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லும் பூப்படப்பு தான். நான் சொன்ன மாதிரியே துளசி மார் அடுக்கி அதுக்கு மேலே வேப்பிலையை வந்து சைடாக பார்த்துக்காங்க. சைடாக அந்த வேப்பிலையை வச்சு அந்த துளசி மரத்துக்குள்ளே குத்தி ஏற்றும்போது உங்களுக்கு அந்த ரவுண்டு ஷேப் அழகாக வரும். இப்போதைக்கு துளசி மார் ஒர்க்கு முடிஞ்சு அடுத்த நம்ம வேப்பிலை சுற்றி அம்மான்னு அந்த வேப்பிலையை குமிச்சு வைக்கும்போது நமக்கு அது பார்க்கறதுக்கு அப்படி ஒரு படப்பு மாதிரி இருக்கும். ஐயா வட்டச்சாத்து அலங்காரத்தில் மாணிக்க மாலையில் ஐயா அழகாக இருக்காங்களா, அவருக்கு நேராக நம்ம வண்ணாரமாற்று, அதாவது மாயாண்டி கிழக்க பார்த்தும் வண்ணாரமாற்று வடக்க பார்த்தும் இருக்கக்கூடிய சமயத்தில் சென்டரில் பொதுவாக பூப்படப்பு போடுவாங்க. இப்போ வந்து நம்ம வேப்பிலை அடிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து வாசனம் துளசி சொல்லப்போம், துளசியால் அதுக்கு மேலே ஃபுல்லாக வைப்பாங்க. துளசி போட்டதுமே கோயில் மொத்தமாக அப்படி அம்மான்னு மணக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ துளசி அதுக்கப்புறம் பச்சை எல்லாம் போட்டு அந்த பூப்படப்பை சுற்றி அப்படி வைக்காங்க பாருங்கள். இப்போதைக்கு அந்த பூப்படப்பை சுற்றி ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வரோம்ல, அதுக்குள்ளே மாலை தாங்க இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த துளசியை போட்டதுமே அந்த ரவுண்டு ஷேப்பை கொண்டு வருவாங்க. ரவுண்டு ஷேப்பை கொண்டு வந்ததோடி சைடில் ஃபுல்லு நம்ம அரளிப்பூ மாலை, கிரேந்தி, ஒத்தை, மஞ்சள் சோப்பு எல்லாத்தையும் கிட்டுவாங்க. பார்த்தீங்களா, அரளி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்து அழகாக இருந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்ல மனமாக இருந்து அதை அந்த ரவுண்டில் சுற்றி வைப்பாங்க. அந்த ரவுண்ட்ஸ் வச்சு முடித்த பிறகு நம்ம இருக்கக்கூடிய எல்லா பூ, கிரேந்திப்பூ, ரோஸு, சம்மந்திப்பூ எல்லா பூவுமே அந்த படப்பை சுற்றி வைப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும். என்றைக்குமே ஒரு கோயிலில் வந்து பூப்படப்பு ரொம்ப முக்கியம். சாமியாடி வந்து அந்த சந்தோஷத்தில் அந்த பூவை எடுத்து ஆடுவாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதேமாரி அந்த சாமி வந்து அந்த பூப்படப்பை எந்திரிச்சு நின்று அதில் ஆடும்போது அந்த பூவை தூக்கி வீசும்போது அந்த பூ நம்ம மேலே வந்து படாதான்னு ஏங்கிட்டு இருக்கவங்களும் சுற்றி இருப்பாங்க. அப்படி அந்த பூவில் வந்து நம்ம ஐயாவோட அருள் கிடைக்கும். அந்த பூவை எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம், பூஜை ரூமில் வச்சுக்கலாம், நம்ம பீரோவில் வச்சுக்கலாம், நமக்கு தேவையான எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். அந்த பூவுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதான் அந்த பூப்படப்பில் உள்ள பூவுக்கு அவ்வளோ ஒரு மகிமைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்துக்காங்க, நம்ம அரளிப்பூவை வந்து அந்த ரவுண்டு சொன்னோம்ல, அந்த ரவுண்டை சுற்றி அப்படி நிரப்பிட்டாங்க. இப்போ அதை சுற்றி நம்ம ஒயிட் கலர் அரளி வைக்காங்க, பார்த்துக்காங்க. இது வந்து பன்னீர் ரோஸ் தட்டும்போதே சூப்பர், கூட கொஞ்சம் மனம் அப்படி நம்மளை தூக்கிட்டு கோயிலில் இருக்கும்போது அந்த பன்னீர் ரோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ மனமாக இருக்கும். எல்லாமே உதிர்ந்தது தாங்க. பூப்படப்பை வந்து உதிர்ந்தது வச்சா தான் பார்க்க அழகாக இருக்கும். அந்த பன்னீர் ரோஸ் மொத்தமாக சென்டரில் தட்டி வச்சு அதனால அம்மா பக்கத்துல வந்து பிள்ளை வச்சு பிள்ளை வச்சுக்கலாம் பிடிச்சு என்ன கேட்கறது தெரியுமா அப்பா. இந்த பூப்படப்பில் ஒரு முக்கியமான ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஆனால் வந்து கிரேந்தி வைக்கிறாங்களா, இந்த அண்ணன் தான் நம்ம தோவலையில் மெயின் ரோட்டில் இருக்காங்களா சிவலப்பெரியான், அந்த ஐயாவோட அருளாடியார். அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் நம்ம ஐயாவுக்கு வந்து அவங்க கையால் பூப்படப்பு போட்டுறது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. உங்களுக்கு அந்த கோயிலை பற்றி சொல்லி ஆகணும். அந்த கோயில் திருவிழானா அப்படி இருக்குங்க. அந்த பூ சுற்றி ஐயாவை சுற்றி பூவாக தான் இருக்கும். தோலைன்னா சொல்லே வேண்டாம், அந்த அளவுக்கு அந்த பூ மனத்தில் நம்ம சிவலப்பெரியார் ஆடி வரும் அழகு தனி அழகு தான். அது அவங்க கோயில் ஐடியில் பாருங்கள், அவங்களோட ஆட்டம் தரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் பார்த்து வேந்த ஒரு தட்டி அலங்காரம்னா அங்கே தான். அந்த அளவுக்கு ஐயா அந்த அண்ணன் மேலே அவ்வளோ துடியாக இருப்பாங்க, பக்க அழகாக இருக்கும். அந்த அண்ணன் வந்து நம்ம தம்பி வெங்கடேஷ் கோயிலுக்கு பூப்படப்பு போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி அவர் கையால் தான் இந்த பூப்படப்பு இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தித்திப்பூ, மஞ்சள் ரோஸு, சூப்பர் ரோஸு எல்லா ரோஸையும் அந்த பூப்படப்பை சுற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் நம்ம சம்மங்கி பூன்னு சொல்லுவாங்க, நம்ம ஆரத்தில் ரோடைய பூவை வச்சாச்சு. வச்சுட்டு கடைசி தான் அந்த பிச்சிப்பூ, மல்லிப்பூ, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து கரெக்டாக எதில் வைப்பாங்கன்னா அந்த பூப்படப்பில் நட்டு சென்டரை சுற்றி தான் அந்த பிச்சிப்பூ, மல்லிப்பூ, கனகாமரம் பூ பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த பூவை தான் அந்த சென்டரில் வைப்பாங்க, அதை சுற்றி கொழுந்து வைப்பாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள். ஆண்டவன் தோற்றத்தை பார்த்து கொண்டு மாயாணி சுரகை இடம் தர
இப்போ எல்லாருக்குமே தெரியும் முக்கியமானது ஒன்று, பூப்படப்பில் உள்ள அந்த கிளி கும்பம் ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்க தான் பூக்கடைக்காரர்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கையில் இருக்குது. அவங்க அப்புறம் பூப்படப்பை சுற்றி நல்லா பன்னீர் எசன்ஸ் தெளிப்பாங்க. ஏன்னா முணக்கம்ல அம்மான்னு ஐயா குளிச்சுட்டு வந்த உடனே பூப்படப்பில் தான் நீராடுவாங்க. பூப்படப்பு வாரி வாரி குளிக்கிற நேரத்தில் அப்படி மணக்கணும். அதனால அந்த பூப்படப்புக்கு ஒரு படப்பு போட்டு அதில் வந்து தாளம்பூ வச்சு இந்த கும்பத்தை வச்சு அதில் ஒரு ரோசாப்பூ மாலையை போட்டு ஐயாவுக்கு பூஜை கொடுப்பாங்க. இல்லையா? தெற்குமுட்டு கொழும்பதில் திருவச்சாரி மூடுதலை 7,000 திரவியத்தை காவல் காத்து அமர வேண்டும் என்று பகவதி அம்மா சொல்லும் பொழுது இப்போதைக்கு பூப்படப்பு எல்லாமே முடிஞ்சு பன்னீர் தொளிச்சாச்சு. நம்ம ஐயா சிவலப்பெரியான் அருளாடியார் கையால் நம்ம வண்ணாரமட சுவாமிக்கு பூப்படப்பு தீபாவளிக்கு எல்லாம் தயார் பண்ணி அந்த கும்பத்தை நடு சென்டரில் ஊற்றியாச்சு. இனிமேல் தான் இருக்குது, தயாராகியாச்சு. இப்போ நம்ம ஆற்றுக்கு குளிக்க போனால் நம்ம ஐயா வண்ணாரமடனின் சுடலையாண்டவரையும் தயார் நிலையில் வெளியே நிற்காங்க. இங்கே பூஜை கொடுத்ததோடு அவள் வருவாங்க. வந்ததும் ஆட்டம் தான் பார்த்துக்காங்க. அந்த ஆட்டம் அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள். எங்கேயாவது துறவிய தங்க இருக்குதா? அஞ்சனமை போட்டு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கன்னியாகுமரியில பகவதிக்கு சொந்தமான 7,000 திரவியத்தை களவாங்கணும். ஒரு வாரம் கணக்கு பண்றான். வெள்ளிக்கிழமை சாமாய் சாமந்தம் ஐயா இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம ஐயா மாயாண்டி வந்தாச்சு. வந்ததோடி சின்ன பையன்தாங்க ஐயா துடியாக வந்தார். வந்ததோடி உள்ளே போனார். அவரோட வல்லையத்தை எடுத்துட்டு நின்னாருங்க. மாயாண்டி வந்தாலே உங்களுக்கு தெரியும், வல்லையத்தை தான் கையில் எடுப்பார். எடுத்ததோடு அவரோட ஆட்டம் தொடங்கியாச்சு. இங்கே பூப்படப்பு ரெடியாக வண்ணாரமடம் தயாராக இருக்காங்க. இன்னும் வந்ததும் பூப்படப்பு ஆட்டம் தான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பாருங்கள்.
கவர் பக்தர்களுக்கு பாருங்க பார்த்துக்கோங்க. முக்கியமான பக்தர்கள்